தமிழ், தெலுங்கு பேசக்கூடிய தமிழ்நாட்டில் சிறுபான்மை மொழி பேசக்கூடிய உறவுகளுக்கு வணக்கம். டாக்டர் உஷாரணி மேடம் சமூக வலைதளத்தில் சோழர்கள் யார் என்பது ஆராய்ந்து ஆதாயத்துடன் பதிவை பதிவிடுறாங்க. ஆனா இந்த பதிவு தப்புன்னு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா ஆதாரங்கள் அந்த அம்மாவிடம் இருக்கு. நாங்களும் நிறைய ஆதாரங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். இன்று அந்த அம்மாவுக்கு வலைதளத்துல நிறைய கொலை மிரட்டல்கள் வருகிறது. இன்றைக்கு ஒரு பெண்மணி அவங்க டாக்டர் படிச்சிருக்காங்க, ஒரு நிர்வாகத்தை கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க. அவர்களை தொடர்ந்து தொலைபேசியில கொலை மிரட்டலும் நிறைய நடக்குது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகுது. ஏனென்றால் இந்த தமிழ்நாட்டில எல்லாமே பிரிவினவாதத்தை பிரிக்கக்கூடிய சக்தியா உருவெடுக்கவில்லை. அனைவரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம்னு சொல்லலாம். மொழி பிரிவினவாதத்தை பிரிக்கக்கூடியவர் முதல் அதை கையில் எடுத்தவர் யார் என்று சொன்னால் அண்ணன் சீமான் தான். அவர் சீமானுடைய ஆட்கள் அதற்கு பிறகு நிறைய மேடைகளிலும் நிறைய பொது தடத்திலும் ஊடகங்களிலும் பேசிக்கொண்டு வருகிறார். இவர்களை தெலுங்கர்கள், இவர்கள் பூர்வீகுடி இல்லை, இந்த தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு தகுதி அற்றவர்கள், இவர்களை தமிழ்நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான ஆதாரத்தை நாங்கள் எடுக்கிறோம். இந்த ஆதாரம் எடுக்கும் போது அப்ப செப்பேடுகள் வழியாகவும் அப்பொழுது மன்னர்களே எழுதி வைத்த செப்பேடுகள் எங்ககிட்ட இருக்குது. அப்ப யார் இந்த மன்னர்கள் யார் என்ற செப்பேடுகள் இருக்கும்போது அப்போ கல்வெட்டுகளில் இருந்து ஆதாரத்துல தெலுங்கர்கள் அப்படின்னு ஆதாரம். அப்ப நாங்க என்ன சொல்றோம், தெலுங்கர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் தான் நாங்க சொல்றோம். அதுக்கான ஆதாரம் இருக்கணும். பொய் ஆதாரத்தை வைத்து நீங்கள் அரசியல் செய்யக்கூடாது. நாங்கள் அரசியல் செய்வதற்காக இந்த பதிவு விடவில்லை. ஏன் என்று சொன்னால் நாங்கள் பிரிவினவாதத்தை உருவாக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நீங்கள் சமூக வலைதளத்தில் அந்த அம்மாவை மிரட்டினாலும் சரி, மிரட்டவில்லைன்னு சொல்லி, ஆனா நாங்கள் அந்த அம்மாவை எப்பொழுதும் நாங்கள் பாதுகாப்போம். ஏன் என்று சொன்னால் தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்க தமிழ்நாட்டில் அனைத்து நிர்வாகிகளும் இருக்கும். கிட்டத்தட்ட நீங்க தெலுங்குன்னு எடுத்துக்கினா ஒவ்வொரு மாவட்டத்தோறுமே 35% நாங்கள் ஓட்டு வங்கி வைத்திருக்கிறோம். நாங்கள் யாருக்காவது பிரிவினவாத பிரித்து ஓட்டு போட்டிருக்கிறோமா? இது ஒரு திராவிட நாடுங்க. திராவிட நாடு எப்போ வந்திருக்கு? கிட்டத்தட்ட மொழிவாரி பிரிக்காததுக்கு பின்னாடியே இது திராவிடம் தான். தமிழ்நாட்டில் பேசக்கூடிய தெலுங்கர்கள் எல்லாருமே நீங்க ஆந்திராக்கு போன்னு சொன்னா மொழிவாரியும் பிரிக்கும் போது இது சென்னை மாகாணமா இருக்கும் போது அப்பிருந்தே எங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 800 வருடங்கள் 1000 வருடங்களாக இருக்கிறோம். அப்ப சோழர்கள் ஆட்சி காலத்திலிருந்து எடுத்துக்கினா அப்ப எவ்வளவு வரலாறுகளோட நாங்க இருந்திருக்கிறோம் தெரியுமா தெரியாதா?